ஹலோ உச்ச மந்திரத்தால் பிரம்மன் ஆசி பிடிக்கிறான். பிண்டத்தில் அன்னங்கள் தோற்று வைக்கப்படுவது என்பதோ உண்மைதான். அப்படி கலையக்க நாரதன் காலையில் எழுந்து கர்ம காரியங்களெல்லாம் முடித்துவிட்டு நேராக சென்றேன் சத்தியுலகம். அங்கு விற்று போனோம். பராபரத்தில் வரும், பரத்திலே சிவம், சிவத்திலே சக்தி, சக்தியிலே சதாசிவம், சதாசிவத்தில் மகேஸ்வரன், மகேஸ்வரத்திலே ருத்ரம், ருத்ரத்திலே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மா, பிரம்மாவிலே அப்பு, அப்பிலே வாயு, வாயுலே விறகு, விறகுலே அன்னம், அன்னத்தில் வச்சிகள் தோற்று வைக்கப்பட்டன. திருஷ்டி திதி சம்ஹாரம் சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் திருஷ்ண பிரம்மனாக்கப்பட்டவன் முதன் முதலாக 4 பேரை படைத்தார். அவர்கள் ஜனகர், ஜனதர், ஜனந்தனர், ஜனத்குமாரர் என 4 பேர் படைத்து இந்த உலக உற்பத்திக்கு பிரம்மன் விட்டான். இதை ஏற்று செப்பன செப்பன நடந்தார்கள். யாம் ஒருவன் மாத்திரம் இல்லறம் என்பதை அகற்றினேன். சுயன்பம் கொண்டேன். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசைகளை வெறுத்து இந்த ஜடா முகுடத்தை முடித்து இந்த மகதாளை இசைத்து அபிஷேகப்பிரியா சிவா, அலங்காரப்பிரியா விஷ்ணு, தோத்திரப்பிரியா சூர்யா, சாஸ்திரப்பிரியா சகதபா, சத்யப்பிரியா ஹரிச்சந்திரா, கலகரப்பிரியா சுந்தராபா, கனிப்பிரியா கண்டா, மசப்பிரியா கார்த்திகேயா, கலகப்பிரியா நாராயண. கலகம்னா சாதாரண கலகம் கிடையாது. காலையில் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவோட கலகம், என்னப்பா இவ்வளவுதான் சம்பளம் ஆண்டுது, வீட்டுக்கு போனால் தான் கலகம் நடக்குது. நம்ம சங்கத்துக்கு போகணும்னா சங்க கணக்கு பிள்ளையோட கலகம், உனக்கு வேற வேலையே இல்லையா, வருஷம் முழுதும் அட்வான்ஸ் தானான்றாரு. சங்கத்துக்கு போனால் தான் கலகம் நடக்குது. நம்ம நாடகம் நடக்கிற ஊருக்கு போக வேண்டிய வண்டியில் ஏறினா, ஆக எனக்கும் பெட்டிக்காருக்கும் கலகம், சன்னலோரம் தான் சீட்டு வேணும்ன்றாரு. சரி வண்டியில் ஏறினா தான் கலகம் நடக்குது. நம்ம மேடைக்கு வருவோம்னு வந்தா இரவுல வள்ளியோட கலகம், இரவுலையும் கலகம், பகலிலையும் கலகம், கலகம் செய்யணும். இந்த உலகத்தை வாழ வைக்கின்ற நோக்கத்தோடு எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடுதோ அது போன்ற நல்ல உள்ளங்களை தேடி அடியே இந்த இடத்துல வந்துட்டாலும் ஆக எனக்காக கைதட்டி எனது உயிரிலும் மேலான அன்பு நாடகக்கலா ரசிக பெருமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆக அதலம் விதலம் சுதலம் ராஜதலம் மத்தியுலகம் சத்தியுலகம் தபுலகம் பூலகம் யமலோகம் கல்லகம் ஜல்லகம் சொல்லக்கூடிய 7-14 லோகம் சென்றேன். மாதா பிதாவை வணங்கி வெள்ளை எடுத்து வெள்ளை உண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீற்றிருப்பால் எம்மை அரசரோடு சரியாசனம் அமர வைக்கும் என் தாயே, வெள்ளத்தால் அழியாது, வெந்தாலும் வேகாது, அள்ளி கொடுத்தாலும் குறையாது, நிறைய என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய எனதாய் கலைவாணியை கண்டு நல்ல ஆசைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகிற்கெல்லாம் செய்ய வேண்டும் தொண்டு அவசியம். நம்ம ஊர்ல கலகம் உண்டு. அப்படிப்பட்ட கலகம் செய்யணும் என்றால் யாரை வணங்க முடியும், எப்படி வணங்க என்று பார்த்தால் ஓடினேன் ஓடி, வாடினேன் வாடி, வருந்தினேன் மனத்தால், கூடினேன் கோடி, நாடினேன் நாடி, நான் எங்கும் கண்டு கொண்டேன் நாராயணா நாராயணா என்று சொல்லக்கூடிய எனதுபாட்டன் ஸ்ரீமன் நாராயணன் அன்னுடைய ஆசையும் பெற்றுக்கொண்டு அருளாதற்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருளாதற்கு இவ்வுலகில் இடமில்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகிலும் இடமில்லை என்று சொல்லக்கூடிய எனதுபாட்டி மகாலட்சுமி. அப்படி அஷ்டமா லட்சுமியுடைய அனுகிரகத்தை பற்ற யாமும் அணைந்தேன் கைலாகிரி. அங்கு விற்று போடும் கோயிலாவது எதனா குளங்களாவது எதனா, கோயிலும் குளங்களும் விட்டாலும் ஆவது முன்னிடத்திலே அழிவது முன்னிடத்திலே, அழியாத கோலம் கொண்ட ஆசா இங்கு இருக்கும் இந்த அடியார்களுக்கெல்லாம் அருள்வாயடா ஈசா
அவனே அந்த சதுரகிரி வாசன், அந்த கைலாசநாதனை வணங்கி கிரியா சக்தி, யோக சக்தி, ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய ஆதிவரா சக்தி, அவளிலேயே இலக்கேது கீர்த்தி என்று சொல்லக்கூடிய மதுரையிலே மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, இப்படி ஊருக்கு ஒரு உருவம் உண்டாலே அகிலாண்ட பரமேஸ்வரி, என் உள்ளம் கவர்ந்தாலே வைத்தீஸ்வரி, அன்னவளை வணங்கி இந்த பூலோகத்தை அடைந்து விட்டேன். இந்த பூலோகமோ குறிஞ்சி நிலம், குறிஞ்சின் கடவுளோ கந்தன், கந்தன் நந்தையோ பரமன், பரமன் அணிந்திருப்பதோ பர்வதம், பர்வத்தை கூட துரியோன், துரியோன் நண்பனோ கர்ணன், கர்ணன் தந்தையோ சூரியன், சூரியன் அருளை பெற்றவன் அகத்தியன், அகத்தின் ஆசை பெற்றவன் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயன் கொண்டு வந்ததோ சஞ்சீவி பர்வதம், அதை அளித்தவனோ ராவணேஸ்வரன், ராமசௌத்தோ திருமால், திருமால் மார்பகத்தில் இருப்போல மகாலட்சுமி, இப்படி தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய அல்லல்போம் அல்வினைபோம் அன்னை வேற்று பிறந்த தொலைவோம் போகா தீரம்போம் நல்ல குணமதிக அந்த மான்மருடைய கோபுரத்தில் விட்டு வந்த கணபதி சொல்வாள் ஆன முகத்தில் 5 கரத்தில் மூசிக வாகன மகாபாரத மொழி சொல்லுகிற நமஸ்தே பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பு வேணான்கு கலந்து உமக்கு நான் தருவேன் கோலம் செய்து உங்க கரைமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் 3 மணிக்கு என்று சொல்லக்கூடிய அந்த விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும் என்று வார்த்தை. நாரதராக வேடந்தாங்கியிருக்கும் ஆவியூர் கார்த்திகன் தம்பி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். ஆக வந்தது நல்ல வேளை, கழுத்தில் விழுந்தது அழகானது ஒரு பூமாலை. மாலைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ பெருமை இருக்கு. வருஷத்துக்கு 3 மாலை தெய்வத்துக்கு பெருமை சேர்க்கும். வருஷத்துக்கு 3 மாலை தெய்வத்துக்கு பெருமை சேர்க்கும். எங்க தெரியுமா? பக்கத்துல தான் கோயிலே இருக்கு. சிறுவல்லிபுத்தூர்ல சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை வந்தாதான் 3 ஊர்ல திருவிழாவே நடக்கும். முதல் மாலை எங்கன்னா நரியும் பரியாகும் அன்னிமரம் சாட்சி சொல்லும் தமிழுக்கு சங்கமலர்த்து தங்கத்தில் தாமரை கண்டு மீனாட்சி குடிகொண்ட மேன்மையான மதுரை என்பதனிலே சித்ரா பௌர்ணமி என்று எம்பெருமான் கள்ளழகர் வையாற்றிலே எழுந்துள்ள வேண்டும் என்றால் இங்கே ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை வந்தாதான் அங்கே சித்திர திருவிழாவே. ஆக முதல் மாலை அங்கே. 2வது மாதம் எங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமான் தேரோட்டம் நடக்கும். இந்த தேரோட்டத்தப்ப எப்படின்னா ரங்கநாத பெருமானுடைய கழுத்தில் ஆண்டாள் சுடி கொடுத்த மாலை வந்தால் தான் அங்கே ரங்கநாத பெருமானுக்கு தேரோட்டமே. 3வது மாலை எங்கன்னா புரட்டாசி உற்சவம் 10 நாள் திருவிழா திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதிக்கு. அதில் 5ஆம் நாளான கருட சேவை என்று அங்கே ஆண்டாள் சுடி கொடுத்த மாலை வந்தால் தான் அங்கே எங்கே வெங்கடாஜலபதிக்கு கருட சேவையை நடக்குமா. இப்படி வருஷத்துக்கு 3 மாலை தெய்வத்துக்கு பெருமை சேர்க்கும். அதே போல் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில 3 மாலை ரொம்ப அவசியம். 10 நிமிஷம் ஒரு கழுத்தில் மாலை கிடந்துச்சுன்னா இப்போ எனக்கு போட்டது பாராட்டு மாலை. 3 மணி நேரம் ஒரு கழுத்தில் மாலை கிடந்துச்சுன்னா அது கல்யாண மாலை. பொழுதுக்கு ஒரு உடம்புல மாலை கிடந்துச்சுன்னா அதை என் வாயால் நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். அதுதான் அவனுக்கு அது கடைசி மாலை. அதுபோல் இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்கு மாலை இணைத்து மரியாதை செய்த மாபெரும் கிராமத்தார்கள் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் எங்களை எல்லாம் வாழ வைக்கும் எங்களது உயிரிலும் மேலான அன்பு நாடக கலா ரசிக மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆக இந்த நாடகத்தை இந்த கிராமத்தில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் எல்லாம் கொண்டு சென்று இந்த நாடக கலையை கடல் கடந்து கொண்டு சென்று ஆக இந்த கலாச்சாரத்தை உலகமெங்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஆரூர் பங்காளி ஆக முருகன் அவர்களுக்கு நன்றி. காடைமங்கலம் முருகன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நன்றி வணக்கம் நன்றி. ஏன்னா தமிழுக்காக எத்தனையோ தமிழையும் கலையையும் வாழ வைப்பதற்காக எத்தனையோ பேர் இந்த தமிழ்நாட்டில் தொண்டாற்றியிருக்கார்கள். அதுபோல் என் பங்காளிக்கு இந்த கலையின் மீது ஒரு பற்று. அதனால் இந்த நாடகத்தை எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுமேன்றதுக்காக அரும்பாடுபட்டு கூட நிறைய பேர் சுய லாபத்துக்காக இதை வியாபாரமாக செய்கிறாங்க. ஆனால் பொதுநலத்தோடு பாடுபடக்கூடிய காடமங்கலம் முருகன் அருமை பங்காளி அவர்களுக்கு எங்கள் இசைக்கலைஞர்கள் வந்துடும் நாடக கலைஞர்கள் மற்றும் நாடக அமைப்பாளர் சார்பாகவும் மற்ற கிராமத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்த நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி. கண்டை உமையால் திருமகனை பாராள கற்பகத்தை பேணினான். வாராத புத்தி வரும் வித்தை தரும் புத்திர சம்பத்து தரும் சக்தி தரும் சித்தி தரும் அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி ஓட்டி செயலதும் தொடர்ந்து
நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும்? சுழி போட்டு செயலதும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயலதும் தொடர்ந்து தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயர் யாவும் முன்னின்றே தடுக்கும் தடுக்கும் தடுக்கும். நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயர் யாவும் முள் நின்று தடுக்கும் 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 அஞ்சேலன் ஒரு மாதம் எடுக்கும் அஞ்சேலும் ஒரு போதும் எடுக்கும் அவன் நடந்து வர அருண்மணிகள் ஒழிக்கும். இப்படி இந்த இடத்துல விநாயகர் பெருமானை வணங்கி விட்டாலும் தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவுகள் இருப்பின் அன்னி தந்தை அன்பில் பெரியோர்கள் முன்னோர்கள் வாக்கிக்கிழங்க வெண் தாமிரமிருந்து 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 28 ஆகமும் 32 தான தர்மம் 64 கலை 96 தத்துவம் இப்படி ஆக்குதல் ரங்கத்துக்கு முறையில் இணைந்தாய் கலைவாணி அன்னுடைய ஆசையும் இருக்க வேண்டும். உலகில் ஓரறிவு புல்பொண்டு, ஈரறிவு நீர்வாழ்வீனம், 3 அறிவு ஊர்வனை, 4 அறிவு பறவையினம், 5 அறிவு ஆடு மாடு. அப்படி நம்மளாம் நினச்சிக்கிட்டு தர்றோம். இன்னும் சிலர் மனுஷன்லையும் 5 அறிவோட தான் இருக்கேன், சிலர் மனுஷன்லையும் 5 அறிவோட தான் இருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? ஒரு குருநாதரத்தில் ஒரு சிஷ்யம் போய் கேட்டானா, வாத்தியாரே இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வேணும் இல்லைங்க நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லி கேட்டானா. அப்பதான் குருநாதர் உணர்ந்து கொண்டாரா, தன்னோட சிஷ்யனுக்கு தலக்கணம் என்பது வந்துருச்சு, இவனுக்கு இதை உணர்த்தி காமிக்கணுமே என்பதற்காக இந்த உலகத்தில் எதுவும் மட்டமானதை எனக்கு கொண்டு வந்து முடியான்னு சொல்லி கேட்டாரான். நேராக பசுமாட்டுடைய தொழுவத்துக்கு போனானா, அங்கே பசுமாட்டுடைய சாணம் கிடந்துச்சா, இதாயா மட்டமானதை போய் அல்லுமே நல்ல போனானா. அப்போ ஒரு கிழவி சொன்னாலும் நான் பிள்ளையார் கோயிலில் வாசல் தெளித்து கோலம் போடணும், அதனால இது எனக்கு தேவைப்படுது அப்படின்னாலாம். அப்போ இதுவும் தேவைப்படும் போல இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்போது பாருங்க ஆட்டுக்குடி போடணும், ஆட்டாமுழுக்க கிடந்துச்சா, இதாயா மட்டமானதை போய் அல்லுமே நல்ல போனானா. அப்போ ஒரு விவசாயி சொன்னார, தோட்டத்தில் ரோஜா பூலாம் பூத்து குழுங்குது, அதுக்கு உரமே இதுதான் தம்பினாரா. அப்போ இதுவும் தேவைப்படும் போல இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்பொழுது பாருங்களேன் ரோட்டில் யானையுடைய சாணம் கிடந்துச்சா, இதாயா மட்டமான இதை போய் அல்லுமே நல்ல போனானா. அப்புறம் முதிய ஒரு கிழமை சொன்னாரே, காலில் ஒரு பித்த ஒடிப்பா இருக்கு, இதில் ஏறி மிதிச்சா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு, நான் ஏறி மிதிக்கணும் தம்பி, விலைக்குங்க தம்பினாரா. அப்போ இதுவும் தேவைப்படும் போல இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்போது பாருங்க ரோட்டில் ஒரு 5-6 பேர் மூக்கை பிடிச்சிக்கிட்டே நடந்தானா. என்னடா மூக்கை பிடிச்சி நடக்கிறான், திரும்பி தான் பார்த்தானா. ரோட்டோரத்தில் உட்காந்து ஒரு 5-6 பேர் உட்காந்து மலம் கழிச்சுட்டு இருந்தானா. அப்போ தேவை முன்னானா பசுமாட்டுடைய சாணம் பிள்ளையார் கோயிலுக்கு போச்சு, ஆட்டுடைய ஆட்டாமலுக்கு தோட்டத்துக்கு உரமா போச்சு, யானையுடைய சாணம் மருத்துவத்துக்கு போச்சு. மனுஷா நீ எங்கடா போனேன்றதை தெரிஞ்சுக்கிட்டானா. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டானா உலகத்தில் மட்டமானவன் யாரு, மனுஷன் தானே. காரணம் கண்ணுக்கு தெரிந்த கடவுளே தாய் தேப்பன் தானே. நாட்டில் யாராவது தாய் தேப்பனை மதிக்கிறோமா? உங்களை என்ன எடுத்துக்கங்க, ஏன் தாய் தேப்பன்னு சொல்ல கேட்டால் நான் ஏன் ஆவியூர்லேருந்துங்க வரேன். காரணம் பாருங்களே, ஒரு தம்பதியருக்கு கல்யாணம் பண்ணி 10-15 வருஷமா பிள்ளையே இல்லையா. 15 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சா. அந்த ஆண் குழந்தைய தன்னுடைய மார்பகத்தில் போட்டு நெஞ்சில் ஒதுக்கி போட்டு தகப்பன் சொன்னா, மகனே மிதிடா, மிதிக்கிறதுக்கு தானே அப்பே உடனே நான் பெத்தேன்னு சொன்னானா. அதே மகன் ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த மணிக்க ஊரே கூடி இருக்கும்போது ஊரறிய தூக்கி போட்டு அப்பனை நெஞ்சிலே ஒரு எத்து விட்டானா. இப்போ அதே அப்பன் சொன்னானா, சண்டாளப்பிள்ளை இப்படிலாம் எட்டி உதைக்கவடா உன்னை நான் பெத்தேன்னு சொன்னானா. இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தையை மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராதும் தீயவராதும் அன்னை தந்தை வளர்ப்பினு சொன்னான். பாருங்களேன், இந்த தாய்மார்கள்லாம் குழந்தைய தொட்டியில் போட்டு ஆட்டும் பொழுது என்ன சொல்லி ஆட்டணும், மகனே நீ ஒரு டாக்டராக வரணும், போலீஸாக வரணும், இன்ஜினியராக வரணும், கலெக்டராக வரணும். அந்த குழந்தை டாக்டராகவோ போலீஸாவோ இன்ஜினியராகவோ வருமா? ஆனால் தாய்மார்கள் அப்படியே சொல்லி பிள்ளை ஆட்டுறாங்க, களவாணி பையனை பேசாமல் தூங்குடான்னு சொல்ல மறுநாளே பள்ளிக்கூடத்தில் பென்சிலை தூக்கிட்டு வந்துடுறான். இப்படி தான் இருக்கு உலகம். இதுக்கு மத்தியில் நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பாருங்க, ஒரு மகன் நேர்காணலுக்கு போயிட்டு வந்தானா, சரி இன்டர்வியூக்கு வேலை தேடி போயிட்டு வந்தானா. போயிட்டு வந்தோட வீட்டுக்கு வந்து தகப்பன் கேட்டாரா, போனே என்னடா ஆச்சுன்னு கேட்டானா. தம்பிக்காரன் கேட்டானா, எங்கடா வீட்டு வந்த கேட்டானா. தங்கச்சிக்காரி கேட்டாலாம், அண்ணே எவ்வளவுனே சம்பளம்னு கேட்டாலாம். ஏன் சம்பளத்தை கேட்கறா, நாளைக்கு வந்தாலே தாய் மாமனை வேட்டு போட்டு போகணும், அதனால எவ்வளவுனே சம்பளம்னு கேட்டாலாம். ஆனால் பெத்த தாய் தான் கேட்டாளா, எப்போ காலையில் போனேன், ராத்திரி தானே வீட்டுக்கு வந்த, மதியம் சாப்பிட்டியா பாண்டி கேட்டாலாம். அப்படிப்பட்டதுங்க உலகத்தில் தாய்ப்பாசம் சொல்லிக்கொண்டு ஆக இந்த இடத்துல தாய்ந்தருக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம்னால், அது வந்து நண்பர் கூட ஒருத்தர் கேட்டார், கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டார். கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், அண்ணே தீபாவளி வந்தால் 2 பேத்துக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம். வேற ஒன்றும் கிடையாதுங்க. கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை எடுத்து கொடுங்களேன் தீபாவளிக்கு. அப்போ கூட அவள் சொல்லுவா, அடுத்த வீட்டுக்கார் 7000 ரூபாய்க்கு கட்டிருக்கா, எனக்கு வேறு 5000க்கு தான் ஆண்டுவா. அதே பெத்த தாய்க்கு ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்து கொடுங்களேன், அந்த தாய் சொல்வா, எனக்கு எதுக்குப்பா 500 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா போதாதான்னு சொல்லுவா. அப்படிப்பட்டதுங்க உலகத்தில் தாய்ப்பாசம் சொல்லிக்கொண்டு ஆக இந்த இடத்துல தாய்ந்தருக்கு ஒரு பெருமையை சேர்க்க வேண்டும் என்று பார்த்தால், எனக்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடியவர் எனது பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன். தர்மம் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே இந்த பூலோகத்தில் வெல்ல வேண்டும் என்பதற்காக தான் பஞ்ச பாண்டவர் ஒருவனான அன்று அர்ஜுனனுக்கே கீதை உபதேசம் செய்தார். அந்த பரந்தாமன், அந்த புருஷோத்தமன், அந்த உலகம் போற்றும் முத்தமனுடைய புகழை பாடும். பன்னீர் மலை சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே.
பாண்டாளி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரதம் போர் தொடுக்க சங்கை எடுத்தான் பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார் ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தார் முழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனின் புகழ் பாடுங்களே புகழ் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடல்களே. கைதட்டி கௌரவப்படுத்திய எங்களது உயிரிலும் மேலான அன்பு நாடகக்கலா ரசிகர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆக அப்படிப்பட்ட இடத்தில் இந்த பாட்டன் ஸ்ரீமன் நாராயணனுடைய புகழை பாடிவிட்டாலும் உலகம் சேமம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பார்த்தோமானால் ஒவ்வொரு நாட்டிலும் உருவான பிரச்சனை. ஆனால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைனாலும் பரவாயில்ல தீர்த்து வச்சிடலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ பிரச்சனை, ஊரில் எவ்வளோ பிரச்சனை ஊர் தலைவற்றை சொல்லி தீர்த்து வச்சிடலாம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியுமா? அதான் மாமியா மருமக பிரச்சனை. ஒவ்வொரு வீட்லேயும் வணக்கம் கார்த்திகேயன், ஆவியூர் கார்த்திகேயன். அடைமொழியோட சொன்னாதான் நல்லா இருக்கு. முதல் முறையாக லக்ஷ்மி நாராயணபுரம் வர்றீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி இன்னைக்கு ராஜபாட்டா வந்திருக்க கவிராஜ் நிறைய முறை நாரதராவும் ராஜபாட்டாவும் இங்கே வந்திருக்காங்க. புராண நாடகமாக இருந்தால் கூட அதில் நிறைய சமூக அக்கறையோட சமூக கருத்துக்களை வந்து கவிராஜ் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவாங்க. அதே பாணியில் நாரதர் வேடம் தரித்து சமூக அக்கறையோடு நீங்கள் தொண்டாற்றி வருவது மனதிற்கு நெகிழ்ச்சி. அப்புறம் வந்து தமிழ் அருவி தாண்டவமாடுது உங்கள் நாவல கலைவாணி குடியிருக்கிறார். உண்மையிலே அந்த கலைவாணி தாய் மகனோட நாவல குடியிருக்கிறார். வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் சிறப்பாக சமூக பணி செய்ய வேண்டும். உங்கள் வளர்ச்சி கண்டு நாங்கள் பெருமை கொள்கிறோம். உங்களுக்கு சிறு அன்பளிப்பு. மக்களுடைய எண்ணங்கள் அரசு இயந்திரம் என்பார்கள். அந்த அரசு அதிகாரியே இந்த சின்னஞ்சிறு கலைஞனை கௌரவப்படுத்தினால் இது ஒரு 10 பத்மஸ்ரீக்கு சமமாக நான் கருதுனேன். ஆக இந்த சின்னஞ்சிறு கலைஞனை கௌரவப்படுத்தும் விதமாக 500 பொற்காசுகள் அன்பளிப்பளித்து அன்பு ஐயா அவர்கள் என்னை கௌரவப்படுத்திய இந்த லட்சுமிபுரம் கிராம பொதுமக்கள், லட்சுமி நாராயணபுரம் கிராமத்தார்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நன்றி, வணக்கம், நன்றி நன்றி நன்றி. ஆக அப்படிப்பட்ட இடத்துல அதுவும் நாவலே கலைவாணி தவழ்கிறாள் என்று சொல்லிவிட்டார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட என்ன ஒரு பாராட்டு ஒரு கலைஞனுக்கு வேணும். ஆக அப்படிப்பட்ட இடத்துல பெருமையான இடத்துல வந்துட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒருவன பிரச்சனைன்னு சொன்னேன். ஒவ்வொரு வீட்லையும் தீர்க்க முடியாத பிரச்சனையே மாமியா மருமக பிரச்சனை தான். என்ன காரணவர்களே, என்ன போன்ற ஒரு இளைஞன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்த மருமகார சொன்னாலாம், அத்தை நீங்கள் தனி கொடுத்துறோம்லாம் போகாதீங்க, எங்கள் வீடே இருங்கத்த, உங்களுக்கு 3 நேரம் சோறு 2 நேரம் காப்பி தண்ணி நான் போட்டு தரத்தினாலாம். 6 மாதம் கழிச்சு இந்த 3 நேரம் சோறு 1 நேரம் சோறாக மாறிச்சு, 2 நேரம் காப்பி 1 நேரம் காப்பியாக மாறிச்சு. கடைசியில் சோறு முள்ள காப்பி முள்ள வீட்டுக்கு வெளியே திண்ணையில் தள்ளிட்டா. திண்ணையில் படுத்த படுக்க கிடந்து இந்த கிளவி செத்து போயிட்டா. செத்த கிளவியை தூக்கிட்டா. ஆனால் கிளவி படுத்து கிடந்தா பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பாயின் தலகாணி மட்டும் கிடந்துச்சா. இதை போய் இந்த பேரம்புள்ள போய் மடித்து சுருட்டி எடுத்துக்கிட்டானா. அப்போ தான் இந்த மருமகாரி போய் மயனை செத்தம் போட்டாலாம். ஏன்னா கிளவியே செத்து போயிட்டாடா, ஏன்னா அந்த பாயின் தலகாணி எடுக்கிறேன்னாலாம். அப்போ தான் மயங்காரன் சொன்னானா, நாளைக்கு உனக்கும் தேவைப்படும்லமா, நீயும் இங்கே தாலமா வரப்போறேன்னாலாம். அப்போ தான் உணர்ந்தாலாம், ஆகா மாமியாவுக்கு சோறு விடாமல் கொண்டு விட்டோமேன்னு. இதெல்லாம் நீங்கள் சிரிக்கணுமே கைதட்டணுமேன்றதுக்காக சொல்லலை, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு வகையான ஆசை இந்த உலகத்தில் இருக்குது. நடந்து போகிற மனுஷனை கூப்பிட்டு கேளுங்களே, நடந்து போறியே உனக்கு என்ன ஆசைன்னா ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவனுக்கு ஆசை. ஆனால் சைக்கிளில் போறே உனக்கு என்ன ஆசைன்னா ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவனுக்கு ஆசை. ஆனால் பைக்கில் போறே உனக்கு என்ன ஆசைன்னா ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவனுக்கு ஆசை. ஆனால் காரில் ஒரே இப்போ நையா உனக்கு ஆசைன்னா நான் ஒரு தடையாவது ஃப்ளைட்டில் போகணும் அவனுக்கு ஆசை. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு வகையான ஆசை இந்த உலகத்தில் இருந்துட்டாலும் இந்த நடந்து போகிற மனுஷன் என்ன நினைக்கணும் தெரியுமா, நம்மளுக்கு கீழே எத்தனை பேத்துக்கு கால் இல்லாமல் கை இல்லாமல் ஆண்டவன் படைச்சிருக்கான், நமக்கு நல்ல கைகால் சுகத்தை கொடுத்துருக்கானேன்னு சொல்லி அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணுமா? அப்படி யாராவது நன்றி சொல்கிறோமா? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நான். ஆனால் யார் நிம்மதியாக இருக்கேன்? ஆம்பளை பிள்ளை வெத்தவனுக்கெல்லாம் சொத்து சுகம் சேர்த்து வச்சு வீடு வாசை கட்டி வச்சு பொண்ணு பெட்டிக்காரனுக்கு ஆசை. பொம்பளை பிள்ளை வெத்தவனுக்கெல்லாம் நல்லா படிக்க வச்சு என்னை மணிக்கு லட்சணமான மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தோம்னு ஆல்ரவுண்டுக்காரனுக்கு ஆசை. ஊரில் நிறையா பேத்துக்கு 12 மணிக்கு திறக்கிற கடையே ஒரு 10 மணிக்கு திறந்தால் நல்லா இருக்குமே அவனுக்கு ஆசை. தெரிஞ்சுக்க, தெரியாதால் தெரிஞ்சால்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. நாடகம் நம்ம 55,000 ரூபா,
அதை கெடுக்கிறது ஒரு 145 ரூபாயத்தான் இருக்கும். தெரிஞ்சுக்க, தெரியாதாலும் தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஆக இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை இந்த உலகத்தில் இருந்துட்டாலும், ஆக அப்படிப்பட்ட இடத்துல பாருங்களே, லட்சம் வச்சிருந்தா பேர் என்னங்க? கோடி வச்சிருந்தா கோடீஸ்வரன். செத்ததுக்கு அப்புறம் லட்சாதிபதி எப்படா அதுக்குன்னு சொல்லி கேட்பேன், இல்ல கோடீஸ்வரன் எப்படா அதுக்குன்னு சொல்லி கேட்பேன். எங்க அப்பா சொத்து வத்து வீடு வாசலாம் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்காரு, ஒரு 2 நாளைக்கு வச்சு தூக்குங்கடான்னு சொல்லுவேன். பாடி நாரது எப்படா தூக்குனதான்னு சொல்லி கேட்பேன். காரணம் பாருங்களேன், 2 பேரும் நடந்து போய்கிட்டு தானா, நடந்து போகும்போது காலில் ஓடுக்கு செருப்பு வந்து போச்சா. அந்த உடனே பக்கத்துல இந்த வீட்டில் வச்சுனாலா, ஐயா நடந்து வந்தங்க புது செருப்பு வந்து போச்சு, இதை உங்க வீட்டு வாசல்ல வச்சுக்கிறேன், நான் திரும்பி வரும்பொழுது எடுத்துக்கிறேங்கன்னு சொன்னானா. அதுக்கு அந்த வீட்டுக்காரர் சொன்னாரா, தாராளமா வச்சுட்டு போங்க தம்பி, எடுத்துக்கங்க தம்பினாரா. அதே போல 10 நாள் கழிச்சு 2 பேர் நடந்து போயா, நடந்து போகும்போது கூட வந்தவனுக்கு மாரடைப்பு வந்து செத்து போயிடுறேன். அப்பதான் செருப்பு வச்சாமங்க அதே வீட்டில் சொன்னானா, ஐயா நீங்க செருப்பை வச்சு எடுத்துட்டு நான் தாங்க, என் கூட வந்து ஒரு மாரடைப்பு வந்து செத்து போயிட்டாரு, கொஞ்ச நேரம் இந்த புணத்தை உங்க வீட்டு வாசல்ல வைக்கவான்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அதே வீட்டுக்காரன் சொன்னா, நம்மள தூக்குடாமல புணத்தங்கிட்டு நான். அதுல இருந்து என்ன தெரியுது, அந்த செருப்பு இருக்க மரியாதை மனிதனுக்கு கிடையாது. மனிதா நீங்க ஒரு பொய்யடா, காட்டடந்த பையடா, வெறுமன் மாண்டம் தானடா, தூங்கும் போது வாங்க மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு, இன்றைக்கு ஆழ்வார் நாடு நாளை கையில் எடுப்பார் ஓடு, இந்த உடல் ஒன்றுக்கும் அதுவாத கூடு, நீ இருக்கும் இடமும் சுடுகாடு, எண்ணிப்பாரடா மனிதாவோ வாழ்க்கையே பெரிய வெக்கக்கேடு என்று பாம்பன் சுவாமிகள் சொன்னார். ஆனா யார் யா கேட்கிறா, மனுஷன் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டாடுறா பாருங்களேன். மனுஷனுக்கு இந்த மண்ணின் மீது ஆசை, மனுஷனுக்கு இந்த மண்ணின் மீது ஆசை, மண்ணுக்கு மனுஷன் மேல ஆசை. கடைசியில் யார் வெற்றி பெறான்னு அந்த மண்ணு தான் வெற்றி பெறா. என்ன காரணம் தெரியுமா, ஒரு பெருங்குண்ட கோடீஸ்வரன் சொன்னாராம், எங்க ஐயா அந்த ஊர்ல ஒரு 100 ஏக்கரை வாங்கினாரு, அதே ஊர்ல எங்க அப்பா ஒரு 10 வீட வாங்கி வாடகைக்கு விட்டாரு, நான் ஒரு 5 வீடாவது வாங்குவேன்னு சொன்னானா. அப்பதான் இந்த மண்ணு சொல்லிச்சான், அடக்கு இருக்கு பேல, உங்க ஐயாவையும் நான் தாண்டா வாங்கி உள்ள ஓட்டேன், உங்க அப்பனி நான் தாண்டா வாங்கி உள்ள ஓட்டேன், இன்னும் ஒண்ணு நான் இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கு வாங்கி போட போறதுன்னா மண்ணு மனுஷனை பார்த்து சிரிச்சுச்சா. இதெல்லாம் மனிதன் உணர்ந்து கொண்டால் மனிதன் மனிதனாக வாழலாம்னு சொல்லிக்கொண்டு அழகாக சொன்னானே ஒரு கல்வி. ஏலமக வீட்டுக்குள்ள இளம்பெறையா வந்தவனே, வாழையடி வாழையென வளர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடிய கூடாது, பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது, கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னு, அது நம்பி இருக்குது மண்ணு, அடிதானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரு தந்தை யாரு ஊரம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னு, இது நம்பி இருக்குது மண்ணு, ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேடு
மலையரசு வேம்புகளும் அனந்தமலை சோலைகளும் பூத்து குலுங்கும் பூஞ்சோலையும் பார்க்கின்ற பொழுது எனக்கு பூஞ்சோலையிலே தங்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் தோன்றுகின்றது. ஆனால் நானோ ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் விட்டு தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன் ஆயிட்டேன். இருப்பினும் இந்த இடத்துல சிறப்பாக சொல்லணும்னா எல்லாரும் சொல்றதை சொல்லிட்டா ஆவியூர்ல இருந்து கார்த்திகை நான் வந்ததுக்கு பெருமை கிடையாது. அதனால ஆவியூர் கார்த்திகை வந்தாரு தனி சிறப்பாக சொன்னா இருக்கணும். 12 ஆண்டுக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய குறிஞ்சி மலருக்கு இந்த குறிஞ்சல் தான். 12 ஆழ்வார்கள் 4வது ஆழ்வார் உபரநாராயண பிறந்த இந்த குறிஞ்சல் தான். அதே போல பாருங்களே புளியந்தோப்பு பார்த்திருக்கீங்களா? ஆமா. அதே போல வாழைத்தோப்பு பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கோம்ல. தென்னந்தோப்பு பார்த்திருக்கீங்களா? மூங்கில் மர தோப்பை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கோம். மூங்கில் மர தோப்பு தோப்பு கிடையாது, அது வந்து புல்லுல மூங்கில் வந்து புல்லு மூங்கில் மர தோப்புல வண்டுகளாம் துவாரமிட்டு வீசக்கூடிய தெண்டல் காட்டுல இப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவங்க காதலை எப்படி வெளிப்படுத்துறாங்க தெரியுமா? ஏன்னா மூவாசை வெறுத்த நாரத மகரிஷி காதலை பத்தி பேசுறாருன்னு நினைக்க வேணாம். சரவணா சொல்லுங்க. யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்ல ஐயா. கடைசி வரைக்கும் இந்த ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் தான். இப்பதான் முயற்சி பண்ணி அதுக்கு இடைஞ்சல் நிறைய பேர் வர்றாங்க. முருகா சச்சிதானந்தம் சச்சிதானந்தம். அண்ணே நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களானே? இல்ல. ஊரா கொலா கட்டுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் அமையல. கடைசி வரைக்கும் இதைத்தான் போட்டு தெரிவிக்கிட்டு இருக்கீங்க. பங்காளி காடமங்கலம் முருகன் அந்த இருக்காரு. உங்களுக்கு நிறைய போன் வர்றதா கேள்விப்பட்டேன். யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? ரசிகர் பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. வீடியோ எடுக்கிறீங்க, ஒன்றும் அமையல. சரி விட்டுருவோம். உட்காந்து நாடகம் பார்க்குறீங்களே, நீங்கள்லாம் யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? சொல்றவங்களை பத்தி பிரச்சனை இல்லை. சொல்றவங்களை பத்தி பிரச்சனை இல்லை. சொல்ல முடியாம அப்படி புன்னகையா சிரிக்கிறாங்க பத்தியில, அங்கதான் பிரச்சனையா இருக்கு. ஏன் அவங்களால வாயை திறந்து சொல்ல முடியல? சொன்னா காலையில வீட்டுல சோறு கிடைக்காது, அதனால அவங்களால வாயை திறந்து சொல்ல முடியாது. முதல்ல காதல்னா முதல்ல என்னன்றது தெரிஞ்சுக்கணும். காதல்னா முதல்ல அன்பு. அன்புன்ற காதல் எங்க இருக்கணும் தெரியுமா? பாருக்குள் நல்ல நாடு நம்ம பாரத திருநாடு, நம்ம இந்திய திருநாட்டு மேல முதல்ல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா இரவுண்டும் பார்க்காம, பகலுண்டும் பார்க்காம, வெயிலுண்டும் பார்க்காம, மழையுண்டும் பார்க்காம, பனியுண்டும் பார்க்காம நம்ம நாட்டு எல்லை பகுதியில் இருக்கிறார்கள் இந்திய ராணுவ வீரர்கள், அவங்க மேல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வி உலக ஐநா சபையில் 583 நாடுகள் கொண்ட ஐநா சபையில் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி இந்த உலகத்திற்கே பரிசாட்டினாரு. தென்கோடி ராமேஸ்வரத்தில் பிறந்தாரு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன போல நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி மேல அன்புன்ற காதல் இருக்கணும். இந்த கைதட்டினா 2 தமிழர்களுக்கு மட்டும் நன்றி. மத்தாலூரா சவுத் ஆப்பிரிக்காவா நான் தெரியாம கேட்கிறேன். கைதட்டினா குறைஞ்சா போயிருவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தமிழனுக்குள்ளேயும் தமிழ்நாட்டிலையும் ஒற்றுமை இருக்கணும். தமிழ்நாட்டிலையும் தமிழனுக்குள்ளேயும் ஒற்றுமை இருந்துச்சுன்னா கர்நாடகாவில இருந்து காவேரியில தண்ணி வரும். காவேரியில தண்ணி வர காரணம் என்ன? தமிழ்நாட்டிலையும் தமிழனுக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை, அதனாலதான் கர்நாடகாவில இருந்து காவேரியில தண்ணி வரல. நல்லா அந்த கதையை கூர்ந்து கவனிங்க. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா ஆவியூர் கிராமம் என்னுடைய கிராமம். என் சொந்த ஊர்ல என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் போர் போட்டார். போர் போட்ட உடனே போர்ல தண்ணி வரல. இவர் தண்ணி வரலன்னு உடனே என்ன பண்ணார்? நீரோட்டம் பார்த்தவ மேலதான் தப்புன்னு சொல்லி சண்டைக்கு போனார். அப்பதான் நான் கூப்பிட்டேன், எங்க வாங்கினே நீரோட்டம் பார்த்தவர் மேல தப்பு இல்லை, நீங்க கூட்டிட்டு வந்த வண்டி தானே சரியில்லை. என்ன தம்பி சொல்றீங்கன்றாரு. அப்பதான் நான் சொன்னேன், ஆனா வண்டி நம்பரை பாருங்கண்ணே, அது கர்நாடகா வண்டினே, அதனால தண்ணி வராது, நீங்க வேணா பாண்டிச்சேரியில இருந்து கூட்டி வந்து போடுங்கண்ணே, குடிக்கிறதுக்கு நான் அடிக்கிறதுக்கு கூட தண்ணி வரும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட தாய்மொழியாம் தமிழ் மொழி மேல அன்புன்ற காதல் இருக்கணும். ஆனா யாருங்க தமிழை நேசிக்கிறோம்? பிறந்த குழந்தைக்கு தமிழ்ல பேர் வைக்கணும்னா சங்கடப்படுறோம். அதே குழந்தைய போய் தமிழ் வழியில படிக்க வைக்கணும்னா என் பிள்ளை கான்வென்ட்ல தான் படிக்கின்றோம். அப்புறம் எப்படிங்க தமிழ்நாட்டில் தமிழ் தலை தோங்கும்? நேரடியாக நான் விஷயத்துக்கு வந்துடுனே, ஒரு சமூகமே தமிழ்நாட்டில் எப்படிடா ஹிந்தியை திணிக்கிறதுன்னு போராடிக்கிட்டு இருக்கான். பாருங்களே, ஹிந்தியை கற்றுக்க மத்திய சர்க்காரில் வேலை கிடைக்க முடியாது. ஹிந்தியை கற்றுக்க மத்திய சர்க்காரில் வேலை கிடைக்க முடியாது. ஆனால் ஹிந்தி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறான்? கிருஷ்ணன் கோயில் பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்களே, பானிபூரி விற்கிறான், சமுக்காலை விற்கிறான், இப்போ ரோட்டில் நின்று டவராக விற்றுக்கிட்டு இருக்கான் ஹிந்தி தெரிஞ்சவங்க. ஆனால் தமிழ் அப்படி கிடையாதுங்க. உண்ணும் உணவு, உடுத்தும் ஆடை, மனித நாகரிகம், ஆன்மீக வழிபாடை கூட உலகத்திற்கு எடுத்துக்காட்டா சொன்னவன் தமிழை. அப்படிப்பட்ட தாய்மொழியாம் தமிழ் மொழி மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா பொண்டாட்டி தாலியை பேங்கில் வச்சாது இந்த நாட்டுக்கே சோறு போடுவன்றானே தமிழக விவசாயிகள், அந்த தெய்வத்தின் மீது அன்புன்ற காதல் இருக்கணும். யாருக்குங்க இந்த நாட்டில் விவசாயிகளோட அருமை தெரியுது? 69 ஆண்டு சுதந்திரம் வாங்கின இந்த இந்திய திருநாட்டில் ஒரு சிகரெட்டை விற்கிறவன் சிகரெட் என்ன வரலன்னு சொல்கிறான், ஒரு காரை விற்கிறவன் கார் என்ன வரலன்னு சொல்கிறான். ஆனால் அந்த நாட்டுக்கே சோறு போடுறவன் விவசாயி தான் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லுக்கும் காய்கறிக்கு விலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அவல நிலை இந்த விவசாய தொழில தான் இருக்கு. பாருங்களே, இந்த பாருங்க, அதனால தான் என் நண்பர் கூட ஒருத்தர் கேட்டார், சரி இந்த ஆசியாவில் ஒரு பெரிய கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்தோட செலவே 5000 கோடி. கல்யாணம்லாம் நல்லபடியாக தான் முடிஞ்சுச்சு. இந்த மாப்பிள்ளையோட தகப்பனார் முகேஷ் அம்பானிட்ட போய் ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, ஐயா உங்க மகனுக்கு 5000 கோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, இவ்வளவு பணம் எதுல இருந்து முதலீடு பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு சற்றும் தயங்காமல் ஒரு ஒரே வார்த்தையில் சொன்னாரு, என் மகனுக்கு நான் மாம்பழத்து கல்யாணம் பண்ணேன்டார். எவ்வளவுக்கு மாம்பழம் வித்துருக்காரு? 5000 கோடி. பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? 5000 கோடிக்கு மாம்பழம் வித்துருக்காரு அவரு. ஆனா நான் விவசாயி, எங்க அப்பா விவசாயி, எங்க ஐயா விவசாயி, எங்க பாட்டை விவசாயி, எங்க பூட்டை விவசாயி, நாங்க பரம்பரையா விவசாயி. என்னடா மிச்சம் வச்சிருக்கேன்னு கேட்டா, நான் இப்பதான் சொசைட்டில 1 லட்ச ரூபா பயிர்க்கடை வாங்கி வச்சிருக்கேன், என்னைக்கு தள்ளுபடி ஆக முடியும் தெரியலன்னு இருக்கோம். என்ன காரணம்? எங்க ஐயா சாப்பிட்டாரு, எங்க அப்பத்தா போய் வெத்தலை முடிச்சு கொடுத்துச்சு, இன்னைக்கு எங்க அப்பா சாப்பிட்றாரு, எங்க அம்மா சக்கரை வியாதிக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்க உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறிக்கிருச்சு. அதனால நண்பர் கேட்டார், இந்த விவசாயிகளுடைய தலைகளத்தெல்லாம் எப்பயா மாறும்னு சொல்லி கேட்டார். அப்பதான் நான் சொன்னேன், காலைல
காலில் ஓட்டுருக்க செருப்பு கூட ஏசி ரூமில் வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். மனுஷன் சாப்பிட்ற காய்கறியில் இன்னும் ரோட்லையும் தெருவிலும் தானே வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு தாங்க இந்த விவசாயிகளுடைய தலையெழுத்து மாறும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட விவசாயிகள் மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா என்னன்ப ஏன எழுத்தன்ப விரண்டு அண்ணன்ப வாழும் உயிருக்கு கல்வி கரையில் கற்போர் நாடு சில மெள்ளத்தின் இனிமே கல்வியை போதிக்கிறவங்க வாத்தியார். அந்த வாத்தியார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இசை கலைஞர் பெருமக்களே, உங்கள் மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா தோல்வி மாறலி தூக்கி போட்டு சுமக்கிற பாருங்க தகப்பை, அந்த தகப்பை மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். ஆனால் எந்த பிள்ளைக்குங்க அப்பனோட அருமை தெரியுது? சரவணா ஒரு 5 வயசு குழந்தைய கூப்பிட்டு கேளுங்களே, உங்க அப்பா எப்படி எப்படான்னு கேளுங்க. அந்த குழந்தை சொல்லும் எங்க அப்பா சூப்பர் அப்பான்னு சொல்லுவேன் வயசத்தனை. அதே ஒரு 10 வயசுல உங்க அப்பா எப்படி எப்படான்னு பாருங்களே, எங்க அப்பா நல்ல அப்பான்னு சொல்லுவேன் வயசத்தனை. அதே ஒரு 15 வயசுல உங்க அப்பா எப்படி எப்படான்னு பாருங்களே, எப்படித்தான் எங்க அம்மா அந்த ஆளுக்கு வாக்கப்பட்டாலோ தெரியலன்னு சொல்லுவேன் வயசத்தனை. அதே ஒரு 25 வயசுல உங்க அப்பா எப்படி எப்படான்னு பாருங்களே, வேற ஏதாவது இருந்தா பேசுங்க, அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லுவேன் வயசத்தனை. அதே ஒரு 35 வயசுல உங்க அப்பா எப்படி எப்படான்னு பாருங்களே, நான் தனி கொடுத்துறேன் போயிட்டேன் பேசுனா வீட்டுல பொண்டாட்டி திட்டுவான்னு சொல்லுவேன் வயசத்தனை. அதே ஒரு 45 வயசுல உங்க அப்பா எப்படி எப்படான்னு பாருங்களே, 45 வயசு நம்ம அப்பா அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் இல்லையா, அப்ப சொல்லுவேன் அந்த வறுமையிலே வளர்த்தாரே எங்க அப்பா தெய்வம்யா, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கா உயிரை போட்டு வாங்குறாயான்னு சொல்லுவேன். அந்த தகப்போட அருமை எப்ப தெரியும்? 45 வயசுல தெரியுமா? அப்படிப்பட்ட தகப்பை மேல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா உந்தி சரியா 300 நாள் தவம் இருந்து நம்மளை எல்லாம் பெத்தெடுக்கிறாருங்க. என்ன பெத்த ஆத்தா மாதிரி அங்கங்க என்னை பார்க்கறக்கா உட்காந்துருக்கேன். தாயின் மீது அன்புன்ற காதல் வேணும். நாட்டில் யாரையா தாயை நேசிக்கிறான், கருவில் கொண்டவளை நேசிக்க மறந்துட்டு தெருவில் கண்டவளை நேசிக்கிறான்னு. இங்கே ஒரு பிள்ளைய பார்க்குறேன், பஸ் ஸ்டாப்பில் போய் ஒரு பிள்ளைகிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு இடையில போகும்போது வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்குமான்னு உலகத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாமே பொய்யின்றார். உலகத்தில் எல்லாமே பொய்ய. நட்பென்று சொல்வான் அதுவும் பொய்யே, உறவென்று சொல்வான் அதுவும் பொய்யே, சில இடத்துல கட்டின பொண்டாட்டியையும் பொய்யன்னு ஒருத்தர் சொன்னார். பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையும் கிடையாது, சில இடத்துல கட்டின பொண்டாட்டியும் பொய்யினார். அப்ப எது உலகத்துல உண்மைன்றதை தெரிஞ்சுக்கணும். நட்பும் பொய்யினா. ஒரே தட்டில் சோறு போட்டு சாப்பிடுவேன், ஒரே சட்டையை மாத்தி மாத்தி போட்டுக்கிடுவேன். பொம்பளைன்னு ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களே, அண்ணன் தம்பியா இருந்தாலும் பாஞ்சுக்கிடுவேன். ஆக நட்பும் பொய்யன்னா, உறவும் பொய்யன்னா. நம்மகிட்ட 10 லட்ச ரூபா பணம் இருக்கட்டும், நம்ம முன்னாடி 10 பேர் சுத்துவேன், ஏப்பா நீ வராம அந்த காரியம் நடக்காது, வந்து சரி வாப்பாண்டுவேன். அதே நம்மகிட்ட ஒரு 10 காசு இல்லைன்னா நம்மள ஒரு ஆளா அமைச்சவளா கூப்பிடுவானா? உறவை நீடிக்கிறது பணம்ன்ற ஒரு விஷயம். நல்லா பாருங்க, பணம் இருந்தா தான் பத்திரிகையோட பேர் மேல இருக்கும். இல்லைன்னா வெறும் பத்திரிகை கொடுத்து முடிஞ்சா வாடா இல்லாட்டிங்கிறது வாழ்த்தை சொல்லி அனுப்பலான்ட்டு போயிருவேன். ஆக உறவை நீடிக்கிறது பணம்ன்ற ஒரு விஷயம். உறவும் பொய்யன்னா. சில இடத்துல கட்டின பொண்டாட்டியும் பொய்யன்னா. இதை எப்படி சுருக்கமா சொல்லவா இல்ல விரிவா சொல்லவா? விரிவாவே சொல்லுங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இல்லற வாழ்க்கையை மொத்தம் 90 நாள் தானா. இந்த புருஷன் பொண்டாட்டின்ற உறவு எத்தனை நாள்? 90 நாள் தானா. மானே தேனே நீ தாண்டி உசுறு, மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. எதற்கு காரணம் பாருங்களேன், என்ன போன்ற இளைஞர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் பண்ணி இந்த புது பொண்டாட்டியை கூட்டு குலசாமி கோயிலுக்கு போனானா. போகும்போது பாருங்க, இந்த புது பொண்டாட்டி கல்லு தடிக்கு கீழே விழுந்துடுறான். அப்போ சொன்னா நான் சனியை முடிச்ச கல்லியை பொண்டாட்டி வர்ற இடத்துல தான் இருக்கணுமான்னு. அதே பொண்டாட்டி ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து, அந்த ஆம்பளை பிள்ளைக்கு 30 அதே குலசாமி கோயிலுக்கு தான் கூட்டி போனானா. அதே பொண்டாட்டி அதே கல்லில் தான் தடிக்க விழுந்தாலும். அப்போ சொன்னா நான் சனியை முடிச்சவளை கீழே கல்லு எனக்கு பார்த்து வர மாட்டேன் அப்படின்றான். பார்த்தீங்களா? அப்போ எது உலகத்தில் உண்மைன்றதை தெரிஞ்சுக்கணும்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கட்டின பொண்டாட்டிக்கு உசுறு போச்சுன்னா புருஷனை பார்த்து நினைப்பாலாம், நம்ம பற்ற வச்சு அடுப்பண்ணி எவ்வளோ கூட்டிட்டு வந்து பற்ற வைக்க போறானோ தெரியலையே நினைப்பாலாம். அதே பெத்த தாய்க்கு உயிர் போகும்போது மகனை பார்த்து நினைப்பாலாம், இந்த சண்டாளப்ப உலகத்தில் நம்ம பிள்ளை எப்படி பிழைக்க போறானோ தெரியலையே நினைப்பாலாம். அப்படிப்பட்டதுக்கு உலகத்தில் தாய் பாசம் சொல்லிக்கொண்டு கைதட்டி கௌரவப்படுத்தி எனது உயிர் மேலான அன்பு நாடகக்கலா ரசிகர்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த உலகத்தில் காதல்ன்ற ஒரு விஷயம் எப்படியெல்லாம் இருக்கின்றதை எடுத்து சொல்லணும்னு கண்ணு துறந்தா ஒளிவல்லே, கால் எடுத்தா நடவல்லே, நான் ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே. இப்ப நான் ஒரு 5-6 லட்சத்தை இழந்து திரிறேன் தெருவிலே. கண்ணு திறந்தா ஒளிவல்லே, கால் எடுத்தா நடவல்லே, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே. மண்ணா கிடந்து கரைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோக அழுதனே, ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ளம் நோக அழுதனே. கண்ணா என்று சொன்னதெல்லாம் மோசமா, காசு பணம் நமக்கு ஒரு தோசமா. கண்ணு திறந்தா ஒளி இல்ல, கால் எடுத்தா நடவல்ல, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்த மனசிலே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே.
மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன். ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன். ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன். உங்களுக்கெல்லாம் கேட்டா போதும் ராசாத்தி. நம்ம உண்மைக்காக வாழ வேணும். கண்ணை திறந்தா ஒளி இல்ல, கால் எடுத்தா நடவல்ல. பொன்னெண்ணத்தை வாழ்ந்து வந்தேன் மனசுல. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசை. ஆக நன்றி நன்றி நன்றி. ஆக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க. நாடக உலக நாரதர் சூப்பர் ஸ்டார் முத்தப்பா அவர்கள் பாடலை பாராட்டியதற்கு கார்த்திக் ராஜா அவர்களை மனதார பாராட்டுகின்றேன். அதாவது ஒரு கலைஞனுக்கு ஒரு மூத்த கலைஞனுடைய பேரை சொல்லி கௌரவப்படுத்துறது அதுவும் ஒரு கௌரவம் தான். ஆக அப்படிப்பட்ட இடத்துல வெண்தட்டு பொன்தட்டு செந்தட்டு என்று சொல்லக்கூடிய மூவகை தட்டு இந்த உலகத்தில் பெருசு. அதுக்கு மேலே நான் பெருசாக மதிக்கிறது என் உயிரில் உள்ளவர் இந்த ரசிகருடைய கைதட்டு தான் எனக்கு பெருசு. ஆக அப்படிப்பட்ட கைதட்டி கௌரவப்படுத்த அன்பு நாடக கலா ரசிகர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுபார் நம்மை ஊத்தெழுந்த வேதம் நான்கிலும் நாதன் நாமம் நமச்சிவாய வாழ்கை வேண்டிய இறைவன் மீது காதல் கொண்டார்கள். 63 நாயன்மார்கள், 18 சித்தர்கள், 53 நிறைய சித்தர்கள் இருக்கார். நம்ம ஊர்ல கூட பாருங்க சித்தர் ஜீவசமாதி. ஆக இப்படி இறைவன் மீது காதல் கொண்டார்கள். அதனால அவங்களுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பெருமை. அதே நேரத்தில் பாருங்க, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தையே அழித்து விடுவோம் என்றார் முண்டாசு கட்டிய மூத்த புலவர் எட்டயபுரத்தில் பிறந்த பாரதியார். ஆக அவர் பிறந்தார். இந்த உலகத்தில் ஜீவகாருண்யம் தலை தோங்கியது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா அன்பே சிவம் என்று சொன்னார் திருச்சூரிலே பிறந்த ரமண மகரிஷி. அதனால அவருக்கும் இங்க பெருமை. அதே நேரத்தில் பார்த்தோம்னா வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் என் மனம் ஆடினேன் வள்ளலார் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பிறந்தார். இந்த உலகத்தில் சுத்த சைவ சன்மார்க்க இயக்கத்தை ஆரம்பித்து அவராலையும் ஜீவகாருண்யம் இந்த உலகத்தில் தலை தோங்கியது. இப்படி ஆன்மீகவாதிகளும் புண்ணியவான்களும் பிறந்தது இந்த புண்ணிய பூமி இந்த தமிழ்நாடு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா முன்ன இட்டத்தை முப்புறத்திலே பின்ன இட்டத்தை தென்னிலங்கையிலே என் அன்னை இட்டத்தை அடிவெட்டிலே நானும் இட்டத்தை மூழ்க மூழ்கவேனு பெத்த தாய்க்காக பச்சை வாழைமட்டை எரிச்ச இந்த தமிழ்நாடு. எங்கேயாவது பச்சை வாழைமட்டை தீப்பிடிச்சு எரியுமா? எரிந்தது இந்த தமிழ்நாட்டில். எப்பொழுது? பூம்புகார் பட்டினத்திலே அந்த நாளையில 9 கோடிக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு 1 கோடி வச்சிருந்தாலே சொல்லிடுவேன், அடுத்த இந்த தொகுதியில் நான் தாண்டா எம்எல்ஏ எழுவேன். ஆனால் 9 கோடி வச்சிருந்த பட்டினத்து செட்டியார் தன்னோட மகன்கிட்ட பொன் பொருளை கொடுத்து வைரம் வைடூரிய முத்து பவளம் எல்லாம் வாங்கிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சு விட்டாரு. போன மகன் நல்லபடியாக தான் வாங்கினாரு. ஆனால் வீடு திரும்பும்போது கொஞ்சம் கல்வர் பயம். அதனால அந்த காலத்தில் அந்த சாணிகளாம் தட்டி வரட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த வரட்டிக்குள்ள என்ன பண்ணிடுறாரு, இந்த வைரம் வைடூரிய முத்து பவளம் எல்லாத்தையும் பதிச்சு எடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாரு. மகன் வந்த செய்தி கேட்டு வாசலுக்கு ஓடி வந்தார் பட்டினத்தாரு. மகனை பார்த்தோன்னே கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்னது, எப்பா நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டியா, போன வேலை நல்லபடியாக முடிச்சாடான்னு கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை. மகனை பார்த்து கேட்டாரு, எங்க வைரம் வைடூரிய முத்து பவளத்தில் எங்கடான்னு கேட்டார். அப்போ தான் பெத்த மகன், ஏப்பா காசு காசுன்னு அலைகிற, காதற்ற புசியும் கடவர வாராதுன்னு சொல்லி உடைச்சா வைரமும் வைடூரியமும் முத்து பவளமும் சிந்தி செதறி ஓடியதான். பட்டினத்தாருடைய கண்ணுக்கு அது தெரியல. பெத்த மகன் சொன்ன வார்த்தை காதில் ஒழிச்சிச்சு. காதற்ற புசியும் கடவர வாராது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காதற்ற புசியும் கடவர வாராது. துணி கிழிஞ்சிருச்சுன்னா தைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவோம்? ஊசி. அந்த ஊசியில் கொண்டை உடஞ்சி போச்சுன்னா அதுக்காக ஆகுமா? எதுக்குமே ஆகாது. அந்த உடஞ்ச ஊசியை கூட சுடுகாடு போகும்போது எடுத்துகிட்டு போக முடியாதுப்பா. ஏப்பா காசு காசுன்னு அலைகிறேன்னு சொல்லிட்டு பெத்த மகனே இந்த வார்த்தை சொல்லிவிட்டானே. இதுக்கு மேலே அந்த சொத்து வத்து வீடு வாசல் யாருக்கையா சம்பாதிக்கலாம்? காசு பணம் எதுவுமே வேணாம்னு சொல்லி துறவரம் காவி உடை தரித்து துறவரம் மேற்கொண்டாராம். அப்போ தான் கஜானா கணக்குக்குள்ள ஓடி வந்து சொன்னாராம், ஐயா நம்மகிட்ட இல்லாத காசு பணமா ஏயா அப்படி காவி உடை தரிச்சு அடிக்கிறீங்க? இந்த தங்க வயிறு முத்து பவளை இதெல்லாம் என்னையா பண்ணான்னு கேட்க எல்லாத்தையும் அள்ளி தெருவில் ஓடுறான்ட்டு போயிட்டார். போனவருக்கு ஒரே ஒரு கடமை மட்டும் இருந்துச்சு. பெத்த தாய்க்கு தகனம் பண்ண வேண்டிய கடமை, பெத்த தாய்க்கு கொல்லி வைக்க வேண்டிய கடமை மட்டும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த தாயும் தவறி போனார். தாயுடைய சடலத்தை கொண்டு சுடுகாட்டுக்கு போயிட்டான். தாயுடைய சடலத்து மீது விறகு அடிக்கிட்டான். அடிச்சு யாரா கொல்லி வைக்க போறதுன்னு கேட்ட நேரம் தக்க சமயத்தில் வந்து நின்றார் பட்டினத்தார். பார்த்தார், 10 திங்கள் ஈன்றெடுத்த தாய்டா, உந்தி சரியா தொடநடுங்க என்னை பெத்தெடுத்த தாய், அவன் மேல அப்படி விறக வைக்கிறீங்களே, அவன் மேனி நோகாதா சொல்லி விறக புறா விளக்கி விட்டு தாயுடைய சடலத்தை தூக்குனார். பக்கத்துல தான் பாருங்க கதளி தோப்பு இருந்துச்சா? கதளி வாழை தோப்பு. இந்த வாழை தோப்புல இருந்து பச்சை வாழை மட்டையை பூரா எடுத்து வந்து அடுக்கினார். தாயுடைய சடலத்தை மேலே தூக்கி வச்சார். ஊரே பார்த்து சிரிச்சா. இப்படி பெருங்கொண்ட கோடீஸ்வரே இப்படி பைத்தியமா போனானையா, எங்கேயாவது பச்சை வாழை மட்டை தீப்பிடிச்சு எரியுமா சொல்லி ஊரே பார்த்து சிரிச்சிச்சான். அப்போ தான் பாடினார் பட்டினத்தார். கையில் பாருங்க கொல்லிக்கட்டையை பிடிக்கல. ஆக கொல்லியில் பத்தவும் வைக்கவில்லை. ஆனால் பாடினார், முன்ன இட்டத்தை முப்புறத்திலே பின்ன இட்டத்தை தென்னிலங்கையிலே என் அன்னை இட்டத்தை அடிவெட்டிலே நானும் இட்டத்தை மூழ்கவேன்னு சொன்னோன்னே
பெத்த தாய்க்காக பச்சை வாழை மட்டை தீப்பிடிச்சு எரிஞ்ச இந்த தமிழ்நாடு, அப்படிப்பட்டது பெருமையானது இந்த தமிழ்நாடு. பார்த்தீங்களா? ஆக அப்படிப்பட்ட பெருமையான தமிழ்நாட்டிலே தொண்டை மண்டலத்திலே வந்திருந்தோமானால் எமது கழகத்திற்கு ஏதாவது வழி கிடைக்குதா என்று பார்ப்போம். சுற்றுமுற்றி கவனிப்போம். சத்தம்! அழகான கானம், அற்புதமான கானம். இது போன்ற கானத்தை இது வரைக்கும் இந்த வட்டாரத்திலே காணும். ஆக தயாரா இருக்காங்க போல. வெற்றிவேல் வீரவேல். ஆக என்னங்க போருக்கு தயாரா இருக்காங்கன்னு சொன்னேன். உண்மைதானே? ஒரு தாட்டியக்காரனை சண்டைக்கு கூப்பிடுங்களே, ஒரு தாட்டியக்காரனை சண்டைக்கு கூப்பிடுங்க. வாட நின்று பார்ப்போம்னா நானும் ஒன்றில் குறைஞ்சாடுறான்னு ஒரு கம்பையோ கல்லையோ எடுப்பேன். ஒரு ஏழைப்பையில சண்டை கூப்பிடுங்களே, கொஞ்ச நேரம் கத்திட்டா வேடு போயிடுவேன், வீட்டுக்குள்ளே பேசாமல் உட்காந்துக்குருவேன். இங்கே இருக்கவங்க சத்தம்னு கேட்டவொடனே சத்தம் வருதுன்னா தயாரா இருக்காங்க தமிழோடு வாதம் செய்ய. அனல்வாதம் புனல்வாதம் நடந்த இந்த பாண்டிய நாட்டிலே. ஆக அதோடு அவங்க தமிழ் வாதம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டேன் நான். ஆக அலைமகள் கலைமகள் மலைமகள் சொல்லக்கூடிய மம்மகளுக்கு மருமகளாய் விளங்கக்கூடிய திருமகள் இந்த இடத்திலே திணைக்காவல் செய்து கொண்டிருக்கின்றார். அன்னவள் யாருக்கு தகுந்தவள் என்று பார்த்தால் கந்தன் கடமன் சண்முகன் சடாச்சரன் ஓராறு முகன் ஈரார் கரன் குக்குடகதாரி எம்பெருமான் முருகப்பெருமானுக்கே உகந்தவள் இந்த பெண்மகள் என்பதும் எல்லளவும் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட பெண்மகளை சந்திக்க வேண்டும், எமது கழகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று பார்த்தால் அதற்கு முன்னதாக இந்த பெண்மகள் ஏன் வந்தா, எப்படி வந்தா, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தா, இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இவ என்ன பண்ண போறா, இவ எங்க போக போறான்ற எல்லா விவரமும் எனக்கு தெரியும். உட்கார்ந்து நாடகம் பார்க்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் தெரியுமான்றதை எனக்கு தெரியல. அதனால என் கழகத்தை வள்ளிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அதனால வள்ளி எதற்காக இந்த காட்டுக்குள்ள வந்தா, எங்க யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். முருகனை கல்யாணம் முடிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியுமே. காரணம் வேணுமே காட்டுக்குள்ள வர்றதுக்கு. திணைக்காவலுக்கு நான் தெரியாம இருக்கிறேன். கோவிலில் உண்டியலை திருட போறேன், நான் திருட போறேன் சொல்லுவேன். ஊருக்குள்ள அடி வாங்கினேன், அடி வாங்கினேன்னு சொல்லுவானா? வள்ளி காவலுக்கு போறேன்னு சொன்னா நீங்களா நம்பலாமா? காவலுக்கு போனா எத்தனை வயசுல போகணும்? 5 வயசுல போனா காவல் நடக்கும், 60 வயசுல போனா காவல் நடக்கும். கதையின் முறைப்படி வள்ளிக்கு 13 வயசு பருவம். பருவத்தில் போனா காவலா நடக்கும், காதல்லாயா நடக்கும். அவ காதலிக்க வந்திருக்கான்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன காரணம் தெரியுமா? சரவணா, உங்க வீட்டு வாசல்ல ஒரு கோழி மேய்ஞ்சிச்சுன்னா எப்படி வரட்டுவீங்க? ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சிச்சுன்னா, ஒரு பசுமாடு வந்து மேய்ஞ்சிச்சுன்னா, இதெல்லாம் அப்படித்தானே சொல்லி விரட்டுறோம். நான் கேட்கிறேன், வள்ளி சூ சூ மாறின்னு சொன்னா பறவையெல்லாம் போகாதா? எதற்காக ஆளோலம் சோ என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தணும்? கோவில் கும்பாபிஷேகத்தில் வேதம் சொன்னால் கருட பகவான் வரும்ன்றது பிராமணனுக்கு தெரியும். அதே போல ஆளோலம் சோ என்ற பிரணவ பொருளை உபதேசம் செய்தமானால் எம்பெருமான் முருகப்பெருமான் இங்க வருவாரு, நம்மளை கைப்பிடியா பிடிச்சி கூட்டிட்டு போவார்னு வள்ளிக்கு தெரியும். அவ காவலுக்கே வல்ல, அவ காதலிக்கத்தான் வந்திருக்கான்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அவ மனசு பூரா அந்த கார்த்திகனுடைய நினைப்பு, எப்படா வருவாரு, எப்படா நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றால் முருகனுடைய வருவதற்காக. ஆக அப்படிப்பட்ட பெண்மகள். ஆக இப்ப ஆண்கள்லாம் அந்த நாடகத்தை பார்க்கறத பத்தி பிரச்சனை இல்லை. இந்த தாய்மார்கள்லாம் உட்காந்து நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்களா ஏன் உட்காந்து இந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்போ எந்திரிச்சு அவங்க ஊரா வீட்டுக்கு போவான்னு யாரும் கேட்கக்கூடாது. ஏன் கேட்குறேன் தெரியுமா? சரவணா, முருகனுக்கு வள்ளி எத்தனாம் தாரம்? முருகனுக்கு வள்ளி எத்தனாம் தாரம்? 2ஆம் தாரம். முருகன் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணாருன்னா உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்க. அதே வீட்டில் உங்க வீட்டுக்கார் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணா அப்போ மட்டும் ஏன் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கிறீங்க? சரி, நீங்கள்லாம் சிரிக்கிறீங்களே, ஏன் சிரிக்கிறீங்க? உங்களுக்கும் கொஞ்சம் சவளை புத்தி இருக்கும் போல. எத்தனை நாளைக்கு தானே பழைய கஞ்சியவே குடிக்கிறது, கொஞ்சம் மாற்றி தான் சாப்பிட்டு பார்ப்போமேண்டு. அதனால அவங்க அப்பா வீட்டிலேருந்து வர்றப்ப, இந்த சீர் வருஷம் வர்றப்போ அம்மிக்கல்ல ஆட்டங்கள்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர்றாங்க? தமிழில் ஒரு வாக்கியம் இருக்குது தெரியுமா? கொலையும் செய்வாள் பத்தினின்னு ஒன்று இருக்கு. யார் தலையில் எந்த நேரம் கல் விழுவும்னு தெரியாதான். ஆக இதற்காக வள்ளியை 2ஆம் தாரமாக திருமணம் முடிக்கிறாரு. இதை பார்க்குறனால என்ன புண்ணியம், இதை சொல்கிறனால என்ன புண்ணியம்? காசு பணம் வச்சிருக்க மகராசன் கோவிலில் தர்ம காரியங்களை பண்ணி புண்ணியத்தை பெறலாம். காசு பணம் இல்லாத இந்த ஏழவாளைகள்லாம் புண்ணியத்தை பெறணும்னா என்ன வழி? அதனால தான் தபதிரு சங்கரதாஸ் சுவாமிகள் மூவேந்தர் சபையிலே மும்முரசு கொட்டியது நாடகக்கலை. அதை படித்தவனும் பாமரனும் பார்க்கணும் என்பதற்காக தான் தபதிரு சங்கரதாஸ் சுவாமிகள் இந்த வள்ளி திருமண நாடகத்தை இந்த மேடைக்கு கொண்டு வந்து எல்லோ மக்களும் புண்ணியத்தை பெற வேண்டும் என்று எண்ணினார். அப்படிப்பட்ட கந்த புராணத்தை சொல்றதும் புண்ணியம், கேட்கறதும் புண்ணியம். ஆக எல்லோரும் புண்ணியத்தை பெற வேண்டும் என்ற பேரின்பத்தோடு பார்த்தோம்னால், ஆக சிவனாருடைய வருதிப்படி சிவனுடைய நெற்றிக்கிலிருந்து 6 தீப்பொறிகளாக தோன்றியவர் எம்பெருமான் முருகப்பெருமான். வந்தவரை பாருங்க, அக்னி பகவான் கரங்களிலே தாங்குறார். அக்னி பகவான் தாங்கி வெப்பத்தை தாங்க முடியாமல் வாயு பகவான் கையில் கொடுக்கிறார். வாயு பகவான் தாங்க முடியாமல் வர்ண பகவானிடம் கொடுக்க, வர்ண பகவான் தாங்க முடியாமல் கங்கையிடம் கொடுக்க, கங்கை கரங்களிலே மாற்றி சரவணம் என்னும் ஞான பொய்கையிலே விட. சரவண பொய்கை எங்க இருக்கு? கைலாயத்துடைய அடிவாரத்தில் இருக்கு, திருப்பரங்குன்றத்தில் கிடையாது. இமயமலை கைலாயத்துடைய அடிவாரத்தில். சரண் என்றால் தர்பை, தர்பை நிறைந்த பொய்கை. உயிரை கொடுக்கக்கூடிய தன்மை தர்பைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால கோவில் கும்பாபிஷேகத்தோட பாருங்களேன், உயிர்ப்பித்தல் நிகழ்வுன்னு ஒன்று நடக்கும். யாகசாலையிலேருந்து கருவறையில் இருக்க தெய்வத்துக்கு தர்பபுல் மூலமாகவே உயிரை கொண்டு போவாங்க. ஆக உயிரை கொடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு? தர்பைக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட தர்பை நிறைந்த பொய்கையிலே 6 கமலமலர். கமலம் என்றால் தாமரை மலர். தாமரை மலரிலே எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த பூவிலகில் அவதரித்தார் கலியுகக்கு நாயகனாக.
ஆக முருகா என்று ஒரு முறை மனமுருகி சொன்னமானால் 3 பிறவியில் செஞ்ச பாவம் போகுமா. கோயிலுக்கே போக தேவையில்லை, கெடா வெட்ட தேவையில்லை, பால் காவடி எடுக்க தேவையில்லை, வேலு குத்த தேவையில்லை, ஆக சூடம் கூட பொருத தேவையில்லையா. மனமுருகி ஒரு முறை முருகா என்று சொன்னோம்னால் 3 பிறவியில் செஞ்ச பாவம் போகும். அதற்கு சொன்னதுக்கு ஒரே சான்று அருணகிரிநாதர் தன் நாவலே தன்னையும் அறியாமல் முருகா என்று சொன்னார். பெண்பித்தனாக வாழ்ந்த அந்த உலகத்தில் பெண்பித்தனாக வாழ்ந்து பல தாசி வீடுகளுக்கெல்லாம் போய் விலை மாதர்கள்ட்ட வீட்டுக்கெல்லாம் போய் பொன் பொருளை இழந்து உடம்புல வியாதியை பெற்றுக்கொண்டார். உடம்புறா வியாதி வந்தவர் என்ன பண்ணாரு, அவங்க அக்கா போய் சொல்றான், நான் வைத்தியம் பார்க்குறேன்னா வைத்தியத்தை கூட்டு போறேன், இல்லை எனக்கு பெண்ணு தான் வேணும்னு கேட்டார். இந்த அம்மா உடனே என்ன நினச்சி ஒவ்வொரு தாசி வீடுகளாக போய், தாசி வீடுனா தெரியுமில்ல, காசு கொடுத்து அந்த காலத்தில் போகிற பெண்கள், அவங்க வீட்டுகளில் போய் கேட்குது, 500க்கு 1000 கூட தரேன், என் தம்பியை கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக வச்சிருங்களேன்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஊரில் இருக்க பெண்ணு சொல்லிடுறா, உன் தம்பிக்கு இருக்க வியாதிக்கு யார் அவன்கிட்ட வந்து இருப்பான்னு சொல்லிவிடுறாங்க. மனசு உடஞ்சு போன அக்காக்காரி மறுபடியும் வீடு திரும்புறா வெறுங்கையோட. வந்தவ அப்போ தான் எங்கே பெண்ணுன்னு கேட்குறாரு. நீயோ பெண்ணை கேட்குற, ஊரில் இருக்க எந்த பெண்ணும் உங்ககிட்ட வர மாட்டேன்றா, நான் வேணா பெண்ணு தானடா, என்னைய வேணா அனுபவிச்சுக்கடான்னு சொல்லி சேலம் முந்தானியை விளக்குறான். கூட பிறந்த அக்காவே இந்த வார்த்தை சொல்லிவிட்டாலே. இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கணுமான்னு சொல்லி மனம் முடிஞ்ச அருணகிரிநாத அருணன் என்ன பண்ணிடுறாரு, தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக திருவண்ணாமலை கோவில் கோபுரத்தை புறப்பட்டு சென்றார். போனவருக்கு பாருங்க, கோவில் வாசல்ல என்னங்க கிடைக்கும், கோவில் வாசல் என்ன கிடைக்கும், சுண்டல் கிடைக்குமா? இப்ப அந்த காலத்துல உபன்யாசம் கிடைக்குமா? அப்பதான் பாருங்க, கிரிவலம் வரக்கூடிய அடியார்களுக்கு பூரா ஒரு சிவனடியார் என்ன பண்றாரு, முருகா என்று சொல்லுங்கள் 3 பிறவில செஞ்ச பாவம் போகும், முருகா என்று சொல்லுங்கள் 3 பிறவில செஞ்ச பாவம் போகும்னு இப்படி உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அருணகிரிநாதர் சாக போயிட்டு இருக்காரு. அவரையும் கூப்பிடுறாரு, தம்பிங்க வாங்க தம்பி, முருகா என்று சொல்லுங்கள் 3 பிறவில செஞ்ச பாவம் போகும்னு சொல்றாரு. நானே சாக போயிட்டு இருக்கேன், ஏன்ட்ட ஐயா இதை சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு போனவர் பாருங்க, கோவில் கோபுரத்துல ஏறினார். ஏறினது இவர் என்ன காரணத்துக்காக, தற்கொலை பண்றதுக்காக, ஏறி குதிக்கிறதுக்காக போனவர் தன் கால் நழுவி கை நழுவி விழுவும்போது தன் நாவலே தன்னையும் அறியாமல் முருகா என்று சொல்லிவிட்டார். சொன்னோடனே முருகனே கரங்களிலே தாங்கி அருணா அமைதியாக இருந்தார். 1 நாள் 2 நாள்ல 12 ஆண்டு அமைதியாக இருந்தார். 12 ஆண்டு அமைதியாக அண்ணனிடம் போய் சொன்னார், அருணா என் மீது பாடினார். நான் என்னையா பாடுவேன், பெண் பித்தனாக வாழ்ந்த இந்த உலகத்தில் எனக்கு என்ன தெரியும் என்று சொல்ல, நாவலே ஓம் என்று எழுத என் மீது முத்து முத்தாக தமிழ் எடுத்து திருப்புகளை பாடுகின்றார். பாதி மதிநதி போது மணிச்சடை நாதன் அருளிய குமரேசா மாது குரமகள் பாதம் அருடைய மணவாளா என்று இந்த உலகத்திற்கு திருப்புகள் கிடைச்சது. பார்த்தீங்களா? ஆக அதே போல பாருங்க, 5 வயது வரைக்கும் வாய் பேசாத குழந்தை குமரகுருபர், 5 வயசு வரைக்கும் இந்த குழந்தை வாய் பேசல. தாய் தகப்பன் திருச்செந்தூர் கோயில் கொடிமரத்தில் உட்காந்து விரதம் இருந்தாங்க. விரதம் இருந்து இந்த குழந்தை பேசலைன்னா கடல்ல விழுந்து சாவும்னாங்க. 48 நாள் முடிஞ்சு தாயின் தகப்பன் என்ன பண்ணாங்க, திருச்செந்தூர் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணுறதுக்காக போனாங்க. முருகனே வந்து நாவை நீட்டு ஓம் என்று எழுதினார். இப்ப பேசுறான்னு சொன்னார், அம்மா அப்பா முருகனை பேச வச்சுட்டான்னு சொல்லி இந்த உலகத்திற்கு மீனாட்சி பிள்ளை தமிழ் கிடைத்தது. பார்த்தீங்களா? குமரகுருபர் பேசியனால 5 வயசு குழந்தை பேசிச்சு முருகான்னு சொன்னனால. ஆக இப்படி முருகா என்று சொன்னனால இந்த உலகத்துல அதிசயங்கள் நிகழ்ந்தது நிறையா. ஆக அப்படிப்பட்ட எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக இந்த பூவுலகத்துல வள்ளியை எப்படி அவதரிச்சான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த வள்ளி திருமண நாடகத்துல வள்ளியை காட்டுக்குள்ள கண்டெடுத்த பிள்ளைன்னு தானே சொல்றாங்க. அவங்க தாய் தகப்ப யாருன்னு ஏதாவது சொன்னாங்களா? இந்த வள்ளி திருமண நாடகத்துக்கும் இன்னைக்கு என்ன நாள், சனிக்கிழமை. என்ன நாளுன்னு கேட்டேன், என்ன கிழமைன்னு கேட்டால் தான் சனிக்கிழமை. நான் என்ன நாள்னு கேட்டேன். இன்னைக்கு அரசு விடுமுறை எதுக்காக? ஓணம் பண்டிகை ஆசிரியர் தினம். ஓணம் பண்டிகைக்கு இந்த வள்ளி திருமண நாடகத்துக்கு சம்பந்தம் இருக்கு. ஓணம் பண்டிகை எதற்காக? மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்தில் பெருமாளே வந்து அப்பதான் பாருங்க இந்த விஷயத்தை சொல்லி இந்த கந்தபுராணத்தோட சொல்லி வர. அப்ப பாருங்க, இந்த மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் என்ன பண்ணாரு, நாட்டு மக்கள் கேட்ட தான தர்மங்களை புறம் கொடுத்து என்ன பண்ணிடுறாரு, இந்திரலோக பதவி அடைகிறதுக்காக போறாரு. அப்ப மகாவிஷ்ணு பெருமாள் குள்ள வடிவத்தில் வந்துடுறாரு வாமன அவதாரத்தில். அதான் ஓணம் பண்டிகை என்னை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். வாமன அவதாரத்தில் வந்து மகாபலி எனக்கு 3 அடி நிலம் வேணும்டாரு. எடுத்துக்கையாண்டாரு. 1 அடி நாள் விண்ணை கலந்து 2 அடி நாள் மண்ணை கலந்து நான் 3ஆவது அடி எங்கேயா வைக்கணும்ல பெருமாளே, உங்களுடைய திருவடிபட நான் கொடுத்து வச்சிருக்கணும், உங்க காலை தூக்கி என் தலையில வைங்கன்னு சொன்னார். அதனாலதான் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா தலையில ஒரு கும்பாவை வச்சிருக்கீங்களா? ஆக பெருமாளுடைய திருவடி எங்கே இருக்கின்றது. பெருமாளி மகாபலியை தலையில வச்சு பாதாள லோகத்துக்கு தள்ளிறார். தள்ளும் பொழுது அவருடைய கண்ணிலிருந்து அவதரித்தவள் தான் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. இங்கிருந்து வர்ற கண்ணீர் கஷ்டத்தில் வர்ற கண்ணீர் உப்பு கைக்கும், இங்கிருந்து வர்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீர். இந்த ஆனந்த கண்ணீர் அவதரித்தவள் தான் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி 2 மாதர்கள். இந்த அமிர்தவள்ளி தெய்வேந்திரனுக்கு மகளாக பிறந்து தேவலோகத்தில் ஒரு யானை இருக்கும். அந்த யானைக்கு பேரே அயராவதம்னு பேரு, வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த யானையே அவளை வளர்த்தனாலதான் அவ பேரு தெய்வ யானை. யானை வளர்த்துச்சு, அதனால அவ பேர் தெய்வ யானை. அப்படிப்பட்ட தெய்வ யானையை யாரு திருச்செந்தூரிலே சூரபதுமனை அழித்து ஆட்கொண்டதற்காக 30 தேவர்கள்லாம்
எல்லாம் சேர்ந்து ஊருக்கு பேர் சிவகிரி, பரங்கிரி. அடுத்து சமணர்கள் அங்கே இருந்தனால தென்புறம் குன்றம் என்றார்கள். நம்மால் ஊரவே திருப்பி வச்சுட்டான். அதனாலதான் ஊருக்கு பேர் திருப்பரங்குன்றம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்திலே மலைமகனுக்கு மலையிலேயே வைத்து திருமணம். இப்ப தெய்வ யானைக்கும் முருகனுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. வள்ளி எங்க இருந்து வந்தான்னா, மகாவிஷ்ணு மானிசனாக மாற மகாலட்சுமி மானாக போய் நிற்க, மானிசன் மானை நோக்க மான் கருவுற்று மானுடைய வயிற்றிலிருந்து வள்ளிக்கிழங்கு தோன்ற பள்ளத்து பக்கத்தில் கொடி கிடக்கும். சக்கரவள்ளி கிழங்கு தோன்றோம்னா கொடி எடுத்து போட்டு தானே கிழங்கு இருக்க முடியும். அதுபோல அந்த வள்ளிக்கிழங்கு தோன்ற கொடியில மான் போய் குழந்தையை ஈண்டது. ஆக பாருங்களே, மாங்கல்யத்தோட பிறந்தது யாரு? சந்திரமதி. கால் சிலம்போட பிறந்தவ கண்ணகி. அதே போல பாருங்க, கோடாலியோட பிறந்தவ பூதிக்காளி. அதே நேரத்தில் பாருங்க, கவச குண்டலத்தோட பிறந்தவ கர்ணன். அதே போல பார்த்தோம், குண்டலம், கொடிவலை, குறுங்கால், மணிச்சலம்பு, தண்டையில் 5ஓட பிறந்தவ வள்ளி. ஆக அப்படிப்பட்ட வள்ளி நாயகம். ஆக 2ஆம் தரமாக எம்பெருமான் அவ கிரியா சக்தி, தெய்வியான கையெடுத்து கும்பிடணும், இச்சா சக்தி. முருகன் இப்ப தனுகாசல குமரனாக சூரபதுமனை அழித்து ஆட்கொண்டு கோபத்தை குறைக்கிறதுக்காக தனியா இருக்காரு. ஆக சிவனுடைய நெற்றிக்கல்ல இருந்து வந்து சூடாத்த அங்கே வெப்பமா வந்தவரை இந்த அம்மா கண்ணீர்ல இருந்து வந்துச்சு. அங்க வெப்பத்தை தணிக்கணுமே என்ன வேணும்? தண்ணீர் வேணும். அப்ப இந்த வள்ளி வேணும் முருகப்பெருமானுக்கு. அதுதான் இந்த கந்தபுராணத்துடைய சாராம்சம். கேட்ட அடியார் மக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கம். எல்லோரும் புண்ணியத்தை பெறணும். ஏன்னா புண்ணியத்தை பெறணுன்றதுக்கு வழியை சொன்னதே இந்த தமிழ்நாட்டில் தான் சொல்லியிருக்கேன். எங்க சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கோஷ்டியூர்ல பார்த்தோம்னா லட்சுமி நாராயண ஆலயம். அங்கதான் ராமானுஜர் வர்றார். வந்தவர் பாருங்களே என்ன பண்றாரு, ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு வர்றாரு. நம்பிகள் இடத்துல குருகுலம் வர்றாரு. சுவாமி நமஸ்காரம், நான் ராமானுஜம் வந்திருக்கேன், ஆத்துல மாமி குருகுலம் போச்சுன்னா நான் வரட்டுமான்னு கேட்டார். அப்ப உடனே சொன்னாரு, இல்ல நான் செத்ததுக்கு அப்புறம் வாடாண்டார். மறுபடியும் வர்றாரு, சுவாமி நமஸ்காரம், நான் ராமானுஜம் வந்திருக்கேன், ஆத்துல மாமி குருகுலம் போச்சுன்னா நான் வரட்டுமாண்டாரு. நான் செத்ததுக்கு அப்புறம் வாடாண்டாரு. இவருக்கு ஒரே குழப்பம், நான் செத்ததுக்கு அப்புறம் இவர் செத்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட போய் நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கிற முடியும் சொல்லி மன உளைச்சல். 17 முறை வந்து திரும்பினவர் 18வது முறையாக வர்றார். சுவாமி நமஸ்காரம், அடியேன் ராமானுஜம் வந்திருக்கேன், ஆத்துக்குள்ள அடியேன் வரட்டுமான்னு கேட்டார். இப்போ வாடா அப்படின்றாரு. நான் செத்ததுக்கு அப்புறம் அவர் செத்ததுக்கு அப்புறம் நான் என்ற அகந்தை எப்பொழுது உன்னை விட்டு சாகுதோ அப்போ என் வீட்டுக்குள்ள வாடான்னு கூப்பிட்டார். கூப்பிட்டவருக்கு நிறைய உபதேசம் செய்தார். உபதேசம் செய்தவர் சொல்றது பாவம், கேட்கறது புண்ணியம்டா. சொல்றது பாவம், கேட்கறது புண்ணியம். சரிங்க சாமி உபதேசம் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். என்ன கேட்டு சொல்லிட்டாரு, ஆனா சொல்லக்கூடாது யார்ட்டையும் என்று சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் சொன்ன ஒரு இறுதியா சொல்லிடுறாரு, உண்மையை ஊருக்கு உரைக்க சொல்லு சொல்லி போடுறாரு. நேராக கோயில் கோபுரத்தில் ஏறினாரு. ஏறி மக்களை பூரா ஒன்று கூட்டி எல்லோரும் புண்ணியத்தை பெறுங்கள், புண்ணியத்தை பெறுவதற்கான வழியை நான் சொல்றேன் கேட்டுக்கங்கன்னு மக்கள்லாம் ஒன்று கூடி சொல்லுங்கள் ராமானுஜரை கேட்டுக்கிறோம். 8 எழுத்து மந்திரம் ஹரிவோம் நமோ நாராயண் என்ற மந்திரத்தை சொல்லி மக்கள் எல்லாம் புண்ணியத்தை பெற வைத்தார் ராமானுஜர். அதே போல தவதிரு சங்கரதாஸ் சுவாமிகளும் இந்த புண்ணியத்தை பெறணும் மக்களுக்காக இந்த வள்ளிதிருமண நாடகத்தை மேடைக்கு கொண்டு வந்தார். ஆக இந்த வள்ளிதிருமண நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடக கலா ரசிகர் மக்கள் எல்லோரும் நோயற்ற வாழ்வும் பெருவாழ்வு வாழும் என்று எல்லாம் அல்ல அந்த பெரியார் பெருமாள் சுவாமிகளை வேண்டி வணங்கி ஆக கழகத்தை ஆரம்பிப்போம், சித்தமாகட்டும் என்று வார்த்தோமானால் சுந்தரம் நிறைந்ததும் பொம் பொன்சிறந்த மங்கை, சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கைவள், சுந்தரம் நிறைந்ததும் எங்கள் சங்கரனே தண்டபாணி தெய்வமே, சங்கரன் கும்பிடும் தண்டபாணி தெய்வமே, அந்தர மிகுந்து தேவ தொந்திவு மூலங்க வரும், பார்ப்பதற்கு முன்னதாக அந்த சங்கரன் கும்பிடும் தண்டபாணி தெய்வத்திற்காக அந்த வள்ளி அவதரித்திருக்கிறாள். அவளுக்கு துணையாக அங்கும் இங்கும் ஒருவன் உலாவி கொடுக்கிறான். அவன் தான் விடத்துக்கு அரியவன் உரியவன் போல் தெரிகின்றது. வந்திருப்போன் கோமாளியா ஏமாளியா இல்ல தூக்கு வாலியா இல்ல என்னை எய்த்து நிப்பல்தான் வாலியா என்று பார்ப்போம். வந்திருப்போன் காமெடியனா இல்ல காமடையனா என்று பார்ப்போம். நாராயணன் நமக.